ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஆவின் கனிகளிலே ஒன்று ஆகிய தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் அந்த ஆவிக்குரிய கனினால் நம்மை நிரப்பவும் செய்வாராக. இந்த நாளுக்கான வேத வசனம் யாக்கோப்பு 4 அதிகாரம் 6 வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 11:1 வாசிக்கிற பொழுது, நீங்கள் என்னை போல கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாகுங்கள் என்று அந்த வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய மரணத்தினாலே வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8 அதிகாரம் 3 வசனத்தினாலே ஏசப்பா நமக்கு அந்த கிருபையை, அந்த தயவை நமக்கு எவ்விதமாய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். ரோமர் 8:3 அது எப்படியெனில், மாமிசத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். In the likeness of sinful flesh, for sin condemned sin in the flesh. அந்த பாவத்தை தேவன் முற்றிலுமாய் அதை ஒன்றுமில்லாமல் செய்கிறதை நாம் இந்த வசனங்களில் வாசிக்கிறோம். அதைத்தான் கல்வாரி சிலுவை நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது எப்படி என்று சொன்னால், நமக்கும் பாவத்துக்கும் தொடர்பே இல்லாதபடி தேவன் செய்திருக்கிறபடினாலே அதை மட்டும் நீங்கள் உங்களை அப்படியே விட்டுவிட தேவன் விரும்பவில்லை. நம்ம மேலே அவ்வளோ அன்பு வைத்திருக்கிற தேவன் என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் என்னிடத்திலிருந்து லேர்ன் ஆஃப் மீ, நீங்கள் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி மத்தேயு 11:29 அவர் சொல்லி போயிருக்கிறார். என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஏசப்பா இன்றைக்கு நம்மளை பார்த்து அழைக்கிறார். இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கைக்கு வழி தெரியலையா? உடைய ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலையா? யூ சே ஐ அம் நாட் எ ட்ரூ கிறிஸ்டியன், நான் உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறீர்களா? ஜீசஸ் சேஸ் லேர்ன் ஆஃப் மீ, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி நாம் பண்ணுற நிறைய முயற்சி என்னென்னவோ பண்ணுறோம். ஏசப்பா சிம்பிளாக சொல்கிறாரு, என்னிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ளையா, நான் விரும்புகிறது உனக்கு அதனாலே கிடைக்கும். We have to focus on Christ alone. ஏசப்பாவிடத்தில் ஃபோக்கஸ் ஆயிருங்க. உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், மே பி இட் யுவர் கிறிஸ்டியன் லைஃப், உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கட்டும். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் அலோன். இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். காரணம், ஏசப்பாவை நம்ம நினைக்கலாம், ஏசப்பா வாழ்க்கை வாழ்ந்தாரா என் வாழ்க்கையை சரி செய்ய? அவர் இடத்துல எல்லாமே இருக்கிறது. அவர் பரிசேயரெல்லாம் அவரை வேறு மாதிரி சொன்னாங்க, கல்லெறிய முயற்சி பண்ணாங்க, வேறு மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவரிடத்துல தப்பு கண்டுபிடிக்க பார்த்தாங்க, என்னென்னவோ முயற்சி செய்த கடைசியில். ஆனால் அவர் எப்படி தெரியுமா இருந்தார்? அவர்களுக்கு முன்பாக சொல்லிலும் செயலிலும் ரொம்ப மேன்மை பெற்றவராகவே இருந்தார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். ஏசப்பா அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா வாழணுமா, நீ இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழணுமா, என் பிள்ளை என்று சாட்சியோடு நிற்கணுமா, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள என்று ஏசப்பா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறத மட்டும் இல்லை, செய்து காட்டினார். அதுதான்
கடைசியில் எல்லாவற்றையும் சொன்ன தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருத்தன் தாழ்மையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு தாழ்மை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அந்த கடைசி ராபோஜன் அந்த பந்தியில் உட்காருவதற்கு முன்பதாக இயேசுவே எழுந்தார். தரையே ஒரு பெரிய டவுல் மாதிரி ஒரு துணி எடுத்து அவர் கட்டிக்கொண்டு சீஷருடைய பாதங்கள் எல்லாம் கழுவினார். அவர் சொன்னார், The mindset that you have is totally different from my agenda. உங்கள் மனநிலை இருக்குதே, நீங்கள் ஒருத்தரும் ஒரு போஸ்ட் எதிர்பார்க்குறீங்க, பொசிஷன் எதிர்பார்க்குறீங்க, வேறு வேறு அஜெண்டா உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களில் மேலே இருக்க விரும்புகிறவன் தாழ்ந்த நிலைமையில் வா, அப்போ நீ உயர்த்தப்படுவேன் அப்பா சொல்லித்தராரு. இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, how humble you are. அப்பா சொல்கிறார், ஆவிக்குரிய கண்ணியில் ஒன்று தாழ்மை. அவரை செய்தே காட்டிட்டார், இப்படி தான் நீ இருக்கணும். அது இஸ்ரேல் மரமைப்படி ஒருங்க பாதங்களை கழுவுறது ஒரு வேலைக்காரனுடைய வேலை அது. ஆனால் இந்த எஜமானன் ஆகிய இயேசு ராஜாவே எழுந்து நின்று இப்படித்தான் ஒரு எஜமானன் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எஜமானனா இருக்க விரும்புகிறவன் முதலாவது இதை செய்யட்டும் என்று சொன்னார். அப்படியே தலைகீழ மாத்தினாரு. இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் மிகுந்த தாழ்மை உள்ள, தாழ்மை சொல்லும் போது அது கோழைத்தனம் கிடையாது, ஏமாளித்தனம் கிடையாது. இட்ஸ் a very strong personality. நல்லா தெரிஞ்சுக்குங்க. Look at Jesus. இயேசு தாழ்மையாயிருந்தார். Nobody can defeat him. That's the character, strength of character. Hallelujah. தேவாதி தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிற குணம் அது. நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தாழ்மையாக இருந்தால் இன்றைக்கி, அதனால் என்ன கன்ஃபியூஷன் ஆகி போலி தாழ்மைக்குள்ளே போயிடுறாங்க. ஃபால்ஸ் ஹம்பிள்னஸ், அப்படி போலியான ஒரு ஹம்பிள்னஸை பில்ட் பண்ண பார்க்குறாங்க. நோ, ஏசப்பா சொல்கிறார், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களுடைய மனநிலை சரியில்லை, நான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறீங்களே, ஏசப்பா சொல்கிறார், மகனே மகளே, அவனுக்கு எல்லாம் சொல்லித்தர ஆயத்தமாக இருக்கிற, என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள். லேர்ன் ஆஃப் மீ. இந்த வசனத்தில் வாசித்தோம், யாக்கோப்பில் தாழ்மை உள்ளவர்களுக்கு அதிகமான கிருபை கொடுக்கிறார். தட்ஸ் எ பிளஸிங். ஹம்பிள் யுவர்செல்ஃப். இந்த தாழ்மை பண்ணுறது என்ன தெரியுமா, யாருக்கு தெரியுமா வரும்? உள்ள யாருக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த அக்கினி, அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், எண்ணெய் பாத்திரம் நிரம்பி வழிகிறதோ, கொழுந்து விட்டு எரிகிறதோ, அவனுக்கு தான் அந்த தாழ்மை இருக்கும். அல்லேலூயா. That humbleness will not compare to the brothers and the sisters. சர்ச்சில் இருக்கிற பிரதருக்கும் சிஸ்டர்ஸ்க்கும் அந்த கம்பேரிசனே வராது. You will compare your humbleness with whether I am okay with Jesus. இயேசுவினிடத்தில் இருக்கிற தாழ்மை எனக்கு வந்திருக்கிறதா? நமக்கு அப்படி தான் மைண்ட் செட் போவோம். கேளுங்க, எனக்கு ஒன்றும் கிருபை வேண்டாப்பா, எனக்கு ஒன்றும் தாழ்மை வேண்டும், எனக்கு ஒன்றும் கற்றுத்தாங்க, வாழ்க்கையின் வழியே கற்றுத்தாங்க, நான் எப்படி இருக்கணும் இந்த உலகத்தில் கற்றுத்தாங்க. பிளஸ் மீ லார்ட். அப்பாட்டத்தில் கேளுங்க, நான் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கலாமா? எங்களுக்கு எல்லாவற்றையுமே சொல்லி போயிருக்கிற பரலோகத்தின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள என்று சொன்னீர். எங்களுக்கு அந்த மனநிலை மைண்ட் செட் வரட்டப்பா. கிருபை இன்னும் எங்களுக்கு அதிகமாய் வேண்டும். இந்த நாளையில் கூட்டி கொடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் அதை தயவு செய்வீராக. இந்த கரத்தில் நம்முடைய பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். உம்மை போல ஒரு நல்ல தேவன் எங்களை நேசித்து பாவத்தின் ரூபமாய் வந்து பாவத்தையே அழித்து விடுவித்ததோடு மட்டுமல்ல, எங்களுக்கு எல்லா வாழ்க்கையின் நுணுக்கங்களையும் ஆண்டவரே, எல்லா சீக்கிரத்தையும் எங்களுக்கு சொல்லி தருகிற உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. உடைய பாதங்களை முத்தம் எடுக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.